of you to today's session. We ended the class yesterday in question number 2, right? I explained you everything related to question number 1, and we just started question number 2 yesterday. நாங்க question number 1 ஃபுல்லா பார்த்துட்டு yesterday நாங்க செகண்ட் கொஸ்டனுக்கு நாங்க மூவ் ஆகினோம். அப்ப செகண்ட் கொஸ்டன்ல எங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஐ திங்க் தட் யூ ஆர் வெரி கிளியர் இன் தீஸ் திங்ஸ். ஸோ நான் அதான் சும்மா உங்களுக்கு ஒரு ரிவைசிங்காக சொல்றேன். டெஸ்ட் 2க்கு vocabulary ஓ கிராமர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நோட்டீஸ் அல்லது இன்விடேஷன்ஸ் இருக்கும் ஃபில் பண்றதுக்கு. அதே போல ப்ரொபோசிஷன் ப்ரோனவுன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் பெரும்பாலும் வரலாம். இப்ப நாங்க எப்படி இதுக்கான ஆன்சர்ஸ் நாங்க கெஸ் பண்ணி செய்யறது என்ற ஒரு டைமை கருத்துல கொண்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு தந்தேன். அப்ப ப்ரொனவுன்ஸை வந்து நாங்க முக்கியமான 2 பகுதிகளா பிரிக்கிறோம். ஒன்று சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ், ஒன்று ஒப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்றது ஒரு வாக்கியத்துல ஆரம்பத்துல வாருது. ஒப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்றது வாக்கியத்தோட இறுதியில வாருது. சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்கள் ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே. நாங்க எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். ஒப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் இங்க பாருங்க, மீ, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், தெம். அதே போல ஒரு ப்ரொபோசிஷனுக்கு பின்னால் ஒரு இடைவெளி வந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஒப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் இருக்கும். அதே போல பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்றது ஒருத்தரோட உடைமையை குறிக்கிற ஒரு ஒருத்தரோட உடைமையை குறிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துற இங்கிலீஷ்ல பயன்படுத்துற குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்றது. மை என்னுடைய, யுவர் உங்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹ அவளுடைய, இட்ஸ் அதனுடைய, அதிட, அவ எங்களுடைய, தே அவர்களுடைய. அதே போல ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு பின்னால ஒரு நவுன் தான் வரும். கண்டிப்பாக ஒரு நவுன் தான் வரும். ஒரு நவுனை தவிர வேறொரு வேர்ட் வரவேயாது. உதாரணத்துக்கு மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. மை என்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ், இதுக்கு பின்னால ஃபாதர் என்ற நவுன் வந்திக்குது. அதே போல அடுத்த மை என்று சொல்றது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ், அதுக்கு பின்னால ஹீரோ என்ற நவுன் வந்திருக்கு. ரவி இன்வைட்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ் என்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ், அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு பின்னால ஃப்ரெண்ட்ஸ் என்ற நவுன் வந்திக்குது. ஸோ நவுன்ஸ் கேன் பி சிங்குலர் ஓ ப்ளூரல். நவுன் வந்து ஒரு சிங்குலராகவோ ஒரு ப்ளூரலாகவோ அமைய பெறலாம். அதே போல பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹேஸ், இட்ஸ், அவர்ஸ், தேர்ஸ். இப்படியான பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து ஒரு வாக்கியத்திட இறுதியில் தான் வரும். குறிப்பாக பி வேர்ப்ஸுடன் பாவிக்கப்படும். ரைட்? உதாரணத்துக்கு திஸ் கார் இஸ் மைன். இந்த கார் என்னுடையது. தி சேர்ஸ் ஆர் அவர்ஸ். சேர்ஸ்கள் எங்களுடையது. தி பிளேசஸ் ஆர் யுவர்ஸ். தீஸ் பிளேசஸ் ஆர் யுவர்ஸ். இந்த இடங்கள் உங்களுடையது. அப்ப இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இதை நாங்க பிராக்டிஸுக்கு கொண்டு வந்தோம். ஒரு பேராகிராஃப்ல, ரைட்? ஒரு நோட், ஒரு பேராகிராஃப்ல எப்படி நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இதை எப்படி நாங்க பிராக்டிகலுக்கு கொண்டு வரோம், நாங்க படிச்ச தியரியை நாங்க எப்படி செஞ்சு பார்க்கிறோம். பிகாஸ் there is a saying in English which says practice makes perfect. நாங்க எந்த ஒன்றையும் பிராக்டிஸ் பண்ண அந்த விஷயத்துல எங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆகலாம்ன்ற ஒரு இங்கிலீஷ் ப்ரொவர்ப் உண்டு, ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. எனவே நாங்க பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சு பார்க்க எங்கட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் இன்ஹான்ஸ் ஆகும், இன்னும் பசுந்தாகும். எங்களோட ரிசல்ட்ஸை வந்து எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம் என்றதை அடிப்படையா வச்சுதான் நாங்க இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். எனவே இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு நாங்க பார்த்தோம். இதுல தேவைப்பட்ட டிப்ஸ் நான் உங்களுக்கு அப்பப்ப சொல்றேன். அதே போல 2023ல 2023ல வந்த பாஸ் பேப்பர்ஸை நாங்க எடுத்து பார்த்தால் fill in the blanks in the following dialogue. இங்க பாருங்க, இதுல ஒரு டயலாக் வந்திருக்குது, ஒரு உரையாடல் வந்து கேள்வியாக வந்திருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், பொருத்தமான சொல் அந்த பொக்ஸுக்குள்ள தந்து இருக்கிற அல்லது அடைப்பு குறிக்குள்ள தருவாங்க, அந்த சொற்களை தேர்ந்தெடுத்து சரியான இடத்துக்கு போடணும். ஐஷா, ஓகே. யூஸ் த வேர்ட்ஸ் given in the box. உங்களுக்கு இந்த தேவையான சொற்கள் இந்த பாக்ஸ்ல தந்திருக்கிறாங்க. ரைட் த லெட்டர் ஆஃப் த கரெக்ட் வேர்ட் இன் த ஸ்பேஸ் given. உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஸ்பேஸ்ல இடைவெளியில
இந்த சொல்லுக்கு பொருத்தமான எழுத்தை நீங்க இங்க போடணும். எழுத்து தான் போடணும், சொல்ல எழுதுறல்ல. சிலாக்கள் விட்ற தவறு என்னண்டா, ஓ லெவல்ல நிறைய பேர் விட்ற இது. புள்ள டேலண்ட் ஆன புள்ள, கிளாஸ்ல பெஸ்ட் வரக்கூடிய புள்ள, ஓ லெவலுக்கு டென்ஷன்ல பயத்தோட போனோடனே பெரிய ஸ்பேஸ கண்ட உடனே இது எழுத்துக்கு இவ்வளவு சின்ன பெரிய எழுத்து இடம் விட மாட்டாங்க, சொல்லத்தான் சொல்லி, பிகாஸ் தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ரைட் டவுன் த ப்ராப்பர். ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? ஓ ஓ இடையில நீ சவுண்ட் கொஞ்சம் நீண்டுச்சு போல. ஐ காட் அ கால், சாரி. ஓகே, அப்ப பாருங்க, இந்த எழுத்தை தான் நாங்க எழுதணும். தட்டாரன்னு சொல்ல கொண்டு போடப்படா பாரு, ஈஸி லேசேண்டு அந்த எழுத்தை தான் நாங்க எழுதணுமே. இது மிச்சம் முக்கியமான ஒரு விஷயம், டென்ஷன்ல விட்டுறப்படாது. தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. எல்லாத்தையும் விட மேலாக இந்த கேள்வி விளங்காட்டியும் கூட எங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று தந்திக்கிறாங்க. தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு இங்க செஞ்சு காட்டிக்கிறாங்க. எனவே சோ சிம்பிள், இது எழுதுறது பட்ட ஈஸியான ஒரு விஷயம், ரைட்? இங்க பாருங்க, உங்களுக்கு போட்டிக்கிறாங்க, இங்க எழுதிக்கிறாங்க நம்பர். இப்படித்தான் நாங்க எழுதணும். எக்ஸாம்பிள் எப்படி செஞ்சு காட்டுறாங்களோ அதுதான் நாங்க செய்யணும். அத மாதிரி தான் நாங்க செய்யணும், ரைட்? இப்ப இந்த ஆன்சர் க்ளூக்கு வந்தா பாருங்க, இந்த ஆன்சரை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிக்கணும். கேள்வியை வாசிக்க முந்தி ரீச், ட்ரிப், ஹியர், சவுண்ட்ஸ், வென், தட், ரைட்? இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு மீனிங் தெரியும். மீனிங் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, ரைட்? மீனிங் தெரியாட்டியும் எப்படி பாஸ் ஆகுறன்றது சொல்றதுக்கு தான் நாங்க ஈக்கிறோம், ரைட்? மீனிங் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. இதை ஒரு முறை வாசிங்க, வாசிட்டு இந்த டயலாக நீங்க வாசிங்க. அருண் சொல்றாரு, ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் திஸ் வீக்கெண்ட். இந்த சனி ஞாயிறுல, இந்த வீக்கெண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் செய்யறதுக்கு விரும்புறேன், ரைட்? சமில சொல்றாரு, லவ்லி. லவ்லி என்ன சொன்னா, நைஸ், லவ்லி, பியூட்டிஃபுல், நல்ல. we can do something together. நாங்க சேர்ந்து என்ன ஏதாவது ஒன்று செய்யலாமே. அருண் சொல்றாரு, எஸ். ஓ, that என்ன வரும்? that D போட்டிக்கிறாங்க. that sounds good. that sounds good அண்டா எங்க sounds good ன்னு சொன்னா என்ன? சத்தம் இல்ல. sounds good அண்டா அது நல்லம். that's good. that sounds good என்றா அது நல்லம் என்ற அர்த்தம். அப்ப இங்க soundsக்கு வந்து சத்தம் என்ற அர்த்தம் அல்ல. sounds good ன்னு சொன்னா நல்லம் போல விளங்குது, நல்லம். what are you planning to do? நீங்க என்ன செய்யறதுக்கு நினைக்கிறீங்க? அருண் கேக்குறாரு. சமில சொல்றாரு, well, நல்லம், I have arranged to go on a, எது வரும்? use the chat box. I have arranged, நான் ரெடி பண்ணிக்கிறேன், நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். to go on, செல்வதற்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். go on என்று வந்தா ட்ரிப் பண்ணி தான் வரும். ட்ரிப் அல்லது டூர் என்று வரும். go on a trip. go to trip இல்ல. நிறைய பேர் யூஸ் பண்றது எஸ்ஏல எல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். I want to go to trip. go to trip இல்ல, go on a trip அல்லது go on a tour, ரைட்? அப்ப இந்த லாங்குவேஜ் பேட்டர்னை நீங்க புடிச்சுக்கொள்ளணுமே. go on a tour அல்லது trip. அப்ப இன்னைக்கு பி வரணும். இன்னைக்கு பி, go on a trip அல்லது go on a tour. to candy with some friends. என்ன சில ஃப்ரெண்ட்ஸோட கேண்டிக்கு நான் ட்ரிப் போறதுக்கு விரும்புறேன், நான் பிளான் பண்ணிக்கிறேன். do you want to come with us? நீயும் எங்களோட வர விரும்புறியா? அருண் சொல்றாரு, கிரேட், மிச்சம் நல்ல, ரைட். are you leaving? அப்ப இது பாருங்க, இந்த கொஸ்டின் மார்க் கொண்டு வந்திக்குது. எனவே இது ஒரு கேள்வி உண்டு. ஆகவே இது ஒரு கேள்வி உண்டு. அப்ப எனக்கு என்ன வரணும்? இதுல எது கொஸ்டின்? வென் என்றது தான் கொஸ்டின். பாருங்க எப்படி ஈஸி அண்ட் இந்த பேப்பர். வென் ஒரே ஒரு கொஸ்டின் தான் நீக்குது. சோ ஈ தான் நீங்க போடணும், நீங்க ஈயை தான் போடணும். கிரேட். வென் ஆர் யூ லீவிங்? மிச்சம் நல்ல, நீங்க எப்பக்கு போறீங்க, எப்பக்கு லீவ் ஆகுறீங்க? சமில் சொல்றாரு, வெல், நல்ல, we have decided to start early in the morning on Sunday. ஞாயிற்றுக்கிழமை மிச்சம் ஏலியான காலையில, நேர காலத்தோட காலையில நாங்க போறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். we have decided, நாங்க யோசிக்கிறோம், நாங்க பிளான் பண்ணிக்கிறோம், முடிவெடுத்து இருக்கிறோம். and we are hoping to, எனவே நாங்க எதிர்பார்க்கிறோம். we are hoping to, நாங்க எதிர்பார்க்கிறோம். டூக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், என்ன வரும்? ஒரு வேர்ப் வரும். அதுவும் எப்படியான ஒரு வேர்ப் வரும்? சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு வேர்ப் வரும். வெரி குட், ரீச். we are hoping to reach.
பாருங்க ரீச் என்ற வேர்ட் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஒரு வேர்பா இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், டூக்கு பிறகு வந்தா ஒரு வேர்பாக இருந்தால் அந்த வேர்ப் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கும். எனவே சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கிற ஒரே ஒரு வேர்ப் இந்த ஆன்சர் க்ளூல ஏ மட்டும் தான், ரீச் என்றது. ஸோ வி ஆர் ஹோப்பிங் டு ரீச் கெண்டி பை லஞ்ச் டைம். லஞ்ச் டைம் ஆகும் போது நாங்க அங்க போய் சேர்றதுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓ இன் என்ன வரும்? இன் இன்னுக்கு இன் என்ன வரும்? In that case, very good. Oh, in that case, I have to come very early. அதனால in that case சொன்னா எங்க என்ன பாசையில அதனால நாங்க வந்து நேரத்தோட வரணும். Yes, you must meet me. என்ன? You must meet me. See here. You must meet me here. நீ இங்க என்னைய மீட் பண்ணணும். நீ இங்க என்னைய மீட் பண்ணணும். You must meet me here. அப்ப see here at 6:30 in the morning. பாருங்க 6 என்ற டைமுக்கு முன்னுக்கு 8 என்ற சொல்ல போட்டிக்கிறேன். எப்பவுமே நாங்க டைமுக்கு 8 தான் போடுறோம். உங்களோட டீச்சர்ஸ் மாரும் இதை நல்லா படி தந்திப்பாங்க ஸ்கூல்ல, உங்களோட காலேஜ்ல. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய பிள்ளைகள் டைமுக்கு முன்னுக்கு இன்ன போடுறது. இன் 2 o'clock, ரைட்? நோ, டைமுக்கு முன்னுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எங்க எக்ஸாம் எழுதினாலும் அது ஓ லெவல் மட்டும் இல்லை, இதுக்கு பிறகும் தான், ரைட்? டைமுக்கு முன்னுக்கு 8 தான் வரும். இது ஒரு நாளும் மாறாத விதி, மாறாது. உலகம் அழிஞ்சாலும் இது மாறாது. at 6:30 in the morning, ரைட்? அதுவும் சொல்றாரு ஃபைனலா. ஓகே குட், ஐ won't be late. நான் வந்து லேட் ஆக மாட்டேன். நல்லா பாருங்க, இது ஐ won't be late. ஐ won't be lateல 3 சொல்லிக்கிறேன். ஐ will not. will not என்றது தான் won't be. won't be என்றா அது வேறு. WAN அது வேறு. T இது won't be, ரைட்? அப்ப இந்த யுக்திகளை பயன்படுத்தி தான் நீங்க இந்த கேள்விகளுக்கான விடைகளை அமைச்சு கொள்ளணும். ஐ ஹோப் தட் யூ ஹேவ் த பாஸ் பேப்பர் as I mentioned you before. நான் நினைக்கிறேன் உங்கள்ட்ட பாஸ் பேப்பர் சீக்கிரம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பாடத்து வரக்கொள்ள கெட் ரெடி யுவர் பாஸ் பேப்பர்ஸ் டூ, ரைட்? நவ் வி வில் மூவ் இன் டு 2022 2022 பேப்பரை நாங்க பார்த்தா, ரைட்? யூ ஹேவ் தி ஆன்சர் டு ஹியர். உங்களுக்கு இங்க ஆன்சர் சேம் பார்க்கலும். fill in the blanks in the following dialogue. இதுவும் டயலாக் தான் வந்திருக்கிறோம். அப்ப நல்லா பாருங்க, 2023 2022 ரெண்டு 2 இயர்ஸும் டயலாக் தான் வந்திருக்கிறது, ஒன் பை ஒன், using the given, using the word givens in the box, right? Write the letter of the correct word in the space given. அதே விஷயம் தான், லெட்டர் தான் எழுதணும். அதே போல எழுதும் போது பாருங்க, உங்களுக்கு இங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த ஏரியால வந்து உங்களுக்கு சிம்பிள் லெட்டர்ஸ் தந்திருந்தா நீங்க சிம்பிளா தான் எழுதணும். இப்ப இங்க சிம்பிள் லெட்டர் அடிக்க நீங்க கேபிட்டல் எழுதினாப்பில, இங்க சிம்பிள்ண்டா இங்க சிம்பிள் தான், ரைட்? பாருங்க ஆன்சர்ஸ். ஹாலிடேஸ், ஏர்லி, போட்டோ, ஆல்சோ, பீச், லாட். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சொற்கள் தான். இஸ் திஸ் யுவர் ஆல்பம்? இது உங்களோட ஆல்பமா? ஐ அம் ஷுவர் திஸ் இஸ் யூ இன் த ஃபர்ஸ்ட் போட்டோ. இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ இருக்கிறது நீங்க தான் எனக்கு மிச்சம் உறுதி. ஐ அம் ஷுவர், எனக்கு உறுதி. அப்ப பழைய போட்டோண்ட பார்த்து உரையாடுறாங்க, ரைட்? அப்ப இதை நாங்க வாசிச்சு கொண்டு போகல, நாங்க தலைக்கெடுக்கணும். இது இந்த பேராகிராஃப் எதை பத்தி பேசுது, இந்த டயலாக் எதை பத்தி பேசுது, இந்த கேள்வி எதை பத்தி பேசுது, இந்த எஸ்ஸே எதை பத்தி பேசுது, இந்த நோட் எதை பத்தி பேசுது என்னது நாங்க தலைக்கெடுத்துக்கொள்ளணும், ரைட்? லேசான விஷயங்கள் இதுகள். இதை விளங்காட்டி பிரச்சனை ஆயிடும். யா, தட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ். ஓ இது, ஓ அது என் கிராண்ட் பேரண்ட்ஸ், என் உம்மும்மா, அப்பா, பாப்பும்மா அவங்க ரூட்டு முன்னுக்கு எடுத்த ஒரு போட்டோ தான் இது. ஒண்ட ஈய போட்டிக்கிறாங்க, ஒண்ட பீச், பீச்ல. அப்ப இந்த பீச்ல நாங்க சொல்றோம் on the beach. We used to spend a few days there during school vacation, school holidays. அப்ப ஸ்கூல் லீவு காலத்துல நாங்க அங்க சில நாட்களை கழிச்சோம். we used to spend, நாங்க கழிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தோம். ஸ்பெண்டிங் சொன்னா கழிக்கிறது. wow, I am sure you would have enjoyed a lot. நீங்க நிறைய என்ஜாய் பண்ணிப்பீங்க என்று எனக்கு உறுதி. யா, we always had a great time. நாங்க எப்பவுமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறோம். had a great time என்றா நாங்க நல்லா சந்தோஷமா இருந்திக்கிறோம், நல்லா டைமை பயன்படுத்திக்கிறோம், ரைட்? சந்தோஷமாக, பாசிட்டிவாக. every day we used to get up
எவ்ரி டே வி யூஸ் டு கெட் அப், ஒவ்வொரு நாளும் நாங்க எழும்பக்கூடிய ஆக்களாக இருந்தோம். என்ன? ஆல்சோ வா ஏர்லி, கெட் அப் ஏர்லி, நேர காலத்தோடு நாங்க ஒவ்வொரு நாளும் எழும்பக்கூடிய ஆக்களாக இருந்தோம். and walk along the beach collecting seashells. walk along the beach, எழும்பி என்ன செய்வோம்? walk along the beach. along என்ன சொன்னா நெடுகிலும், along the road என்ன சொன்னா பாதை நெடுகிலும், along the beach என்ன சொன்னா பீச் நெடுகிலும் நாங்க walk பண்ணக்கூடிய ஆக்களாக இருந்தோம், நடந்து செல்லக்கூடிய ஆக்களாக இருந்தோம். collecting seashells, அந்த சீஷல்ஸ் என்ன சொல்றது? கடல்ல இருக்கிற அந்த சிப்பி என்ன சொல்றதானே, சிப்பி கட்டுவோன்னு சொல்லுவாங்க சில ஏரியால. அப்ப அந்த சிற்பிகளை சேகரித்துக் கொண்டு நாங்க கடல் நெடுகிலும் கடலோர நெடுகிலும் ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்களாக இருந்தோம், நடந்து செல்லக்கூடிய ஆக்களாக இருந்தோம். ஹே ஐ என்ன வரணும்? ஹே ஹே ஐ ஆல்சோ நானும், ஐ ஆல்சோன்னா நானும் collected seashells when I was small, நானும் சின்ன பிள்ளை ஆயிக்கும் போது அந்த seashells-அ கலெக்ட் பண்ணினேன். really we all have had some hobbies, right? உண்மையாகவா? எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரே ஹொபீஸ் பொழுதுபோக்குகள் தான் இருந்திக்குதுன்னா, haven't we? அப்படி இல்லையா? எங்களுக்கு அப்படி இருக்கலையா? haven't we? right, yes of course, isn't it great? ஓ நிச்சயமாக, of course. of course என்ன சொன்னா என்ன? நிச்சயமாக, உறுதியாக, ஷுவராக. isn't it great? அது நல்லம் இல்லையா? isn't it? isn't it அப்படி இல்லையான்னு கேக்குறது தான் isn't it, ரைட்? அப்ப இதுல ஒரு பெரிய சீன வித்தை ஒன்று இல்ல, ரைட்? சோ சிம்பிள், ஈஸி. கவனக்குறைவால தான் நிறைய பிள்ளைகள் இதுல மார்க்ஸ் இழக்க வேண்டி வாருது, ரைட்? ஏ வர வேண்டிய இடத்துக்கு சி போடுற, சி வர வேண்டிய இடத்துக்கு பி போடுற. அடுத்தது பிள்ளைகள் இதுல அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஆன்சர் பிழை ஆகினா 2 ஆன்சர் பிழை ஆகுறது ஒட்டோவா ஒட்டோவா 2 பிழை ஆயிடும். எனவே கவனமா ஈக்கணும், நாங்க மிச்சம் நிதானமாக ஈக்கணும். அதே போல 2021ல பாருங்க ஒரு இன்விடேஷன் தான் வந்தீங்க. 2021ல ஒரு இன்விடேஷன் வந்தீங்க. இன்விடேஷன் வந்தா மிச்சம் ஈஸியா பேசிடும் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, ரைட்? இன்விடேஷன் பாருங்க, ஆன்சரை போட்டோகிராபிக், கோடியலி, ஹெல்ட், சீஃப், டிரெக்டர் அல்லது டைரக்டர்னு சொல்லலாம். ஸ்பீச், இன்விடேஷன். த போட்டோகிராபிக் சொசைட்டி ஆஃப் விஜயபா மகாவித்யாலய கோடியலி இன்வைட்ஸ், ரைட்? கோடியலி இன்வைட்ஸ் நீங்க எங்கேயும் பார்க்கலாம். நீங்க ஒரு வெட்டிங் கார்டு ஒன்று எடுங்க, உங்க ரூட்ல இருக்கிற பாடம் முடிஞ்சது பிறகு ஒரு ரூட்ல இருக்கிற ஒரு வெட்டிங் கார்டு ஒன்று எடுத்து பாருங்க, கோடியலி இன்வைட்ஸ் என்று போட்டிருப்பாங்க, ரைட்? மிஸ்டர் கிட்ஸ்ரி தஹநாயக்க த என்று போட்டு அவருடைய போஸ்டர் போடுவாங்க, ரைட்? என்ன வரணும் இவடத்துக்கு? who can give the answer? number 2க்கு என்ன வரணும்? number 2 number 2க்கு என்ன வரும்? டிரெக்டர். எக்ஸலண்ட். டிரெக்டர் எழுதுறா? டிரெக்டர் எழுதுறல, நம்பர் தான் போடணும், அது எழுத்து தான் போடணும், ஆல்பபெட். சோ டிரெக்டருக்கான ஆல்பபெட் இ, ரைட்? டிரெக்டருக்கான ஆல்பபெட் இ. இங்க அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஈய போட்டு விடணும். இ. The director of media unit provincial council as the, உங்களுக்கு தெரியும் கெஸ்டுக்கு முன்னு கட்டாயம் சீஃப் தான் வரும், சீஃப் கெஸ்ட் போட்டாச்சு. டி கேபிட்டல் போடப்படாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நிறைய பிள்ளைகள் மார்க்ஸ் இழக்கிறதுக்கு காரணம் இதுதான். டி. டு டெலிவர் ஒரு ஸ்பீச்சை நாங்க பேசுறதுக்கு நாங்க சொல்ற டெலிவரிங் ஸ்பீச். அப்ப என்ன வரும்? எஸ், அப்சல்யூட்லி ரைட். எஃப் வரும். எஃப் நாங்க சிம்பிளா தான் போடணும், கேபிட்டல் போடுறல்ல. on the art of photography at the என்ன போடணும்? at the a, excellent, at the photographic exhibition. இப்படி ஏ வந்தா உங்களுக்கு இப்படி ஏயும் போடலாம், அல்லது அது லீக்கிற மாதிரி போடலாம். இது ரெண்டும் சிம்பிள் தான், ஓகே? இட்ஸ் ஓகே. இந்த 2 ஏஎம் உங்களுக்கு போடலாம். 2ல் 1 தான் போடணுமா? 2ம் போடப்படாது.
ரெண்டுல ஏதாவது ஒரு ஏ போடலாம். கேபிட்டலா போட்டுடல. கேபிட்டல் போட்டா சூப்பர் ரோங், மார்க்ஸ் தரவே மாட்டாங்க. இல்லையா? அதை நான் கவனத்துல கொள்ளணும் அந்த விஷயங்களை. ஏன்னா இதெல்லாம் கவன இன குறைகள், கவன இன பிழைகள். which will be which will be held which will be held. எல்லா இன்விடேஷன்லயும் இந்த held என்ற சொல் இல்லாத ஒரு இன்விடேஷன் இல்ல. நீங்க எந்த இன்விடேஷனையும் எடுத்து பாருங்க. which will be held on, எப்ப நடக்கும். அப்ப which will be held on, will be held என்று சொன்னா நடைபெறும். will be held என்ற அர்த்தம் அதுட நடைபெறும் என்றுதான் அதுட அர்த்தம். so which will be held on 30th July 2022, ரைட்? அப்ப வில் பிக்கு பிறகு வாரது ஒரு இன்விடேஷன்ல வில் பிக்கும் ஒன்னுக்கும் முன்னுக்கு டேட்டா சொல்றதுக்கு முன்னுக்கு வாரது ஹெல்ட், வில் பி ஹெல்ட் ஆன் 30th July 2022. ஃப்ரம் ஒரு டைமுக்கு முன்னுக்கு ஒரு ப்ரொபோசிஷன் வாரதாக இருந்தா அது ஃப்ரம் எத்தனை மணியில இருந்து, ஃப்ரம் 8:30 8:30 இருந்து டு வரையில், எத்தனை மணி வரையில். அப்ப டைம்ல ரெண்டு ப்ரொபோசிஷன் வரும், ஒன்று ஃப்ரம் அடுத்தது டு. கடைசிக்கு எங்க இடம், எட் த கிரவுண்ட் வைங்களே, கிரவுண்ட் நடக்கிற அப்ப எட் த கிரவுண்ட் வரும், எட் த பிளே கிரவுண்ட் அல்லது எட் தி ஆடிட்டோரியம், ரைட்? என்ன நாங்க சொல்ற பிரதான மண்டபம், மெயின் ஹால்னு சொல்லுவோமே ஆடிட்டோரியம். அது தமிழ்ல என்ன சொல்ற, நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிற ஹால், ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், அதுதான் நாங்க ஆடிட்டோரியம் மேபி மண்டபமோ சம்திங், ரைட்? அப்ப இது கிளியர்னு நினைக்கிறேன். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைமுக்கு முன்னுக்கு 8 வரும், ரைட்? டைம் 2க்கு நடுவுல டைம் 2 ஒரே வரியில வாரதாக இருந்தா ஃபர்ஸ்ட்க்கு இருக்கிற டைமுக்கு முன்னுக்கு ஃப்ரம் வரும், ரெண்டாவது இருக்கிற டைமுக்கு முன்னுக்கு டூ வரும். ஃப்ரம் என்றா இத்தனை மணியில இருந்து, டூ என்றா இத்தனை மணி வரைக்கும். அதே போல டேட்டுக்கு முன்னுக்கு ஒரு திகதியாக இருந்தா, ரைட்? டேஸ் ஆஃப் த மந்த், மாசத்துல இருக்கிற 30 நாள், 31 நாள், 29 நாள் அல்லது 28 நாள், எந்த நாளை குறிக்கிறதாக இருந்தாலும் அந்த நாளுக்கு முன்னுக்கு ஒன்னுன்றது மட்டும்தான் வரும். தப்பி தவறியாது இன் வராது, ஒரு நாளும் வராது. ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ், உங்களே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்கொள்ள வானம். டேட்டுக்கு முன்னுக்கு ஒன் மட்டும் தான் வரும், ரைட்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேப்பர் எடுத்தாலும் இதுதான் சட்டம். அப்ப டேட்டுக்கு முன்னுக்கு ஒன் தான் வரும். அதே போல டேஸ் ஆஃப் வீக்ஸ், ஒன் மண்டே, ஒன் டியூஸ்டே, on Wednesday, on Thursday, on Friday, on Saturday, on Sunday. இந்த கிழமை நாட்களுக்கு முன்னுக்காலும் ஒன்னு தான் வரும், இன்னெண்டு ஒரு நாளும் வராது. இன் போற்றப்படாதே, இன்னோ எட்டோ, ரைட்? வராது. ஒன். 2022 பேப்பரை நாங்க பார்த்தா 2020 பேப்பரை பாருங்க. திருப்பி ஒரு உரையாடல் தான் வந்திருக்குது. 2023 ஒரு உரையாடல், டயலாக். 2022 ஒரு டயலாக். 21 ஒரு இன்விடேஷன். 20 திருப்பி ஒரு டயலாக். 19 ஒரு டயலாக். கூட டயலாக் தான் வந்திருக்கிறது இதுல. இந்த முறை எது வரும் அல்லாஹு ஆலம். நீங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆகி போங்க, ரைட்? இதுல பாருங்க, ஆன்சர் க்ளூவை பாருங்க. ஷேர், இன்ட்ரெஸ்டிங், வாட்ச், லேட்டர், தாட், கிளியர்லி. வாட்சை பொறுத்த வரையில வாட்ச் என்ற சொல் ஒரு நவுனாகவும் பாவிக்கப்படுற, வாட்ச் என்ற சொல் ஒரு நவுனாகவும் பாவிக்கப்படுற, ஒரு வேர்பாகவும் பாவிக்கப்படுற. வாட்ச் நவுன் என்றா கையில கட்டுறது, ரைட்? வாட்ச் வேர்ப் என்றா பார்க்கிறது, கண்ணால பார்க்கிறது. ஒரு திரையில ஓடுறது ஒண்டையோ ஏதோ ஒன்றை பார்க்கறது தான் வாட்ச், ரைட்? ஹலோ, தட் Nanduni Chevon here, is that Nanduni, is that Nanduni Chevon here? அது நந்துனியா, அது நந்துனியா? நான் ஷெவோன், ஷெவோன் ஹியர்னு சொன்னா நான் ஷெவோன். ஹலோ ஷெவோன், நந்துனி சொல்ற ஹலோ ஷெவோன், ஹவ் ஆர் யூ டூயிங், நீங்க எப்படி? அவர் சொல்றாரு நாட் பேட், பரவாயில்லை. நாட் பேட் என்றா பரவாயில்லை. டிட் யூ, அப்ப டிட் யூன்னு சொன்னா இவர் ஒரு பாஸ்ட பத்தி கேள்வியோட கேட்கிறேன்.
டிட் அண்ட் வாரது வந்து பாஸ்டுக்கு, டூ அண்ட் வந்தா பிரசன்ட். அப்ப டிட் அண்டா நீங்க செஞ்சிட்டீங்களா, நடந்துட்டா என்று பாஸ்ட பத்தி கேக்குற. டிட் யூ, டிட் வந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒச்ச பாருங்க சிம்பிள் பிரசன்ட்ல இருக்குது. ஒரு டிட்டுக்கு போற ஒரு வேர்ப் வாரதாக இருந்தா அந்த வேர்ப் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும். ரைட்? டிட் யூ கமிங் யார் சரி கேக்குறா? இல்ல. டிட் யூ கம் நீங்க வந்தீங்களா? டிட் யூ வாட்சிங் யார் சரி கேட்பாங்களா? நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ரைட்? அப்படி கேக்குறல்ல. டூ யூ வாட்சிங் நீங்க பாக்குறீங்களான்னு கேக்குறேன். இப்ப டிட் வந்தா ஐஎன்ஜி ஃபார்மோட ஒரு வேர்ப் வராது, மாறாக அந்த வேர்ப்ட வந்து பேஸ் ஃபார்ம்ல தான் வரும். டிட் யூ வாட்ச், டிட் யூ வாட்ச். அப்ப டிட் வந்தா ஐஎன்ஜி ஃபார்ம் வரவே வராது, வந்தா பிழையா பிழது. ரைட்? டிட் யூ வாட்ச் நீங்க பாத்தீங்களா? டிட் யூ see நீங்க கண்டீங்களா? டிட் யூ ஈட் நீங்க திண்டீங்களா? டிட் யூ ஈட்டிங்னு நாங்க கேக்குறல்ல, போட்டா பிழை. ரைட்? டிட் யூ ஈட் நீங்க திண்டீங்களா? டிட் யூ லுக் நீங்க பாத்தீங்களா? டிட் யூ ரீட் நீங்க வாசிச்சீங்களா? So did you watch the science lesson this morning? Right? Did you watch the science lesson this morning? இன்றைக்கு காலையில, இன்று காலையில் சயின்ஸ் பாடத்தை நீ பார்த்தீரா? ஏதோ ஸ்கிரீன்லயோ எங்கேயோ வீடியோலயோ யூடியூப்லயோ பாத்தியா? அவர் நந்துனி சொல்றா, நோ ஐ குடன்ட். இல்லை, ஐ குடன்ட் என்ன? ஐ குடன்ட் என்னால் முடியாது போனது. ஐ காண்ட் என்று சொல்றதுக்கும் ஐ குடன்ட் என்று சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிற. ஐ காண்ட் என்று சொன்னா என்னால முடியாது, ஐ காண்ட். என்னால முடியும் ஆனா என்னால் முடியாது, ஐ காண்ட். ஐ குடன்ட் என்று சொன்னா என்னால் முடியாது போனது. சில நேரம் நான் பாக்குறதுக்கு ட்ரை பண்ணினேன், ஆனால் என்னால் முடியாது போனது. ஐ குடன்ட். ஐ காண்ட் என்று சொன்னா என்னால் இப்பயும் செய்ய இயலும் ஆனா நான் செய்ய மாட்டேன், ஐ காண்ட். ரைட்? ஐ குடன்ட் என்னால் முடியாது போனது. ஐ woke up a little. I woke up நான் இன்றைக்கு எழும்பினேன் தூக்கத்திலிருந்து. a little excellent late. a little late நான் இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டா எழும்பினேன். did you watch it நீங்க பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, ஷெவன் சொல்றாரு, yeah it was an interesting, excellent, superb, interesting. ரைட்? அப்ப இங்க என்ன வரணும்? பி வரணும். it was an interesting lesson on pollution. அது ஒரு இன்ட்ரெஸ்டான பாடமாக இருந்துச்சு. on pollution. அப்ப about pollution என்னும் சொல்லலாம். இது about pollution என்ற சூழல் மாசு சம்பந்தமாக, மாசடைதல் சம்பந்தமாக on pollution என்று சொன்னாலும் about pollution என்று சொன்னாலும் உண்டு. ரைட்? எதாவது ஒன்று பற்றி about pollution அல்லது on pollution, ஏதாவது ஒன்று பத்தி. on yourself உங்களை பத்தி அல்லது about yourself உங்களை பத்தி என்று சொல்லலாம். so I was an it was an interesting lesson. இங்க ஏன் என் வந்திக்குது? அப்ப இங்க என் வந்தா புள்ளிகள் பாருங்க, இது நுணுக்கங்களை பாருங்க, லேசாக மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட்? டோன்ட் மிஸ் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்? இதை மிஸ் பண்ணவே வேணாம் நீங்க. ரைட்? லேசான ஒரு எக்ஸாம் பேப்பர் தான் இது, ஓ லெவல் பேப்பர்ன்றது. என் அப்ப இங்க ஒரு வவல் வந்திக்கிற, வவலுக்கான அடையாளம் தான் என். இந்த பாருங்க ஆன்சர் குழுவுல எது வவல்? ஆன்சர் குழுவுல எது வவல்? இந்த ஐ மட்டும் தான், இன்ட்ரெஸ்டிங் என்ற மட்டும் தான் வவல். கண்ணை பத்தி கொண்டு போடலாம். an interesting lesson on pollution. who என்ன வரும்? who taught the lesson. very good. teach என்ற சொல்லிட, teach என்ற சொல்லிட past tense தான் taught. எனவே who taught the lesson, பாடத்தை டீச் பண்ணினது யாரு? பாடத்தை படிச்சு தந்தது யாரு? பாடத்தை படிச்சு தந்தது யாரு? who taught. teach என்ற சொல்லிட past tense தான் taught. மிஸ்டர் சிவகுருநாதன், சிவகுருநாதன் என்ற ஒரு சார் படிச்சு கொடுத்திருக்கிறார். he explained it, அவர் அதை விளங்கப்படுத்தினார். என்ன வரணும்? f clearly. he explained it clearly with many examples, அவர் அதனை நிறைய உதாரணங்களோடு கிளியராக தெளிவாக விளங்கப்படுத்தினார். I feel bad that I miss it. ஐயோ அது எனக்கு மிஸ் ஆகினத்தை நினைச்சு நான் மிச்சம் கவலையாக ஃபீல் பண்றேன். ரைட்? அது மாதிரியான ஒரு ஃப்ரேஸ் தான் அது. டோன்ட் வரி கவலைப்படாத. I took down some notes. பாருங்க, நான் நோட்ஸ் எடுத்தேன் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றேன்? I took down some notes. நான் சில நோட்ஸ்கள் எடுத்து வச்சிக்கிறேன். I will இந்த சொல்லண்டா எல்லாருக்கும் தெரியும். I will share them with you. அவற்றை நான் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். Thanks Shavon, you are welcome.
தேங்க்ஸ்க்கு அவரு யூ ஆர் வெல்கம் என்ற ஒரு ரிப்ளையும் கொடுக்குறார். ரைட், தட்ஸ் how we have to answer for these kinds of question. Right, super easy, super easy, my dear brothers and sisters. English OL English paper is super easy paper in the world, not in Sri Lanka, in the world, right, when we compare to the other examinations. Right, கடைசியாக இந்த கேள்வியில் 2019 வந்தது. அதுவும் ஒரு கன்வர்சேஷன் தான், அதுவும் ஒரு கன்வர்சேஷன் தான், அதுவும் ஒரு டயலாக் தான், அதுவும் ஒரு உரையாடு. எனவே இங்க பாருங்க ஆன்சரை. ட்வின் சொன்னா இரண்டு, இரட்டை. ட்வின் பிரதர்ஸ் சொன்னா இரட்டை சகோதரர்கள், ட்வின் சிஸ்டர்ஸ். ரைட், ஃப்ராக்ஸ் சொன்னா என்ன? ஃப்ராக்ஸ் உங்களுக்கு தெரியும், முடுக்கிறது. சாயா, கவுன், வெட்டிங் தெரியும் உங்களுக்கு. டால் உங்களுக்கு தெரியும், உயரமான. திங்க் உங்களுக்கு தெரியும், திங்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது திங் அல்ல. கடைசிக்கு ஜி இல்ல இருக்கிறது, இது கே இருக்குது. எனவே திங்க் சொன்னா யோசிக்கிறது. கடைசிக்கு ஜி வந்திருந்தா அது திங், ஒரு விடயம் என்ற அர்த்தம். எனவே திங்க் யோசிக்கிறது. ஷர்ட் உங்களுக்கு தெரியும், நாங்க அணியிறது. வாவ், வாட் a lovely photograph. வாவ், என்ன ஒரு அழகான போட்டோ இது. இஸ் திஸ் யுவர் ஃபேமிலி? இது உங்களோட ஃபேமிலியா? Yes, it was taken at my sister's wedding. அது எந்த சிஸ்டரோட வெட்டிங்ல எடுக்கப்பட்டது. Who do you? Right, who do you என்ன is sitting next to me? என்ன வரணும்? ஒரு கேள்வி உண்டு. இது பாருங்க, question mark வந்திருக்கிறீங்க, அப்போ ஒரு கேள்வி உண்டு. Who do you? ஒரு மனுஷனை பத்தி கேக்குறது. Who do you? No D. Who do you? No D. Answer is not D. Answer is not D. Very good. E. Sulaiha. Sulaiha says that the answer is think. Excellent, Sulaiha. That's the answer. Who do you think? Then who do you think? நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? Who do you think? E வரணும். அப்ப இன்னைக்கு என்ன வரணும்? E வரணும். Who do you think is? Who do you think? Who do you think is sitting next to me? எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாள் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரஷ்மி சொல்றாரு, it must be your, நான் நினைக்கிறேன் அது உங்களோட என்ன வரணும்? எக்ஸலண்ட். ட்வின் சிஸ்டர், அது உங்களோட இரட்டை சகோதரி, உங்களோடு கூட பிறந்த உங்களோட இரட்டை சகோதரி, உங்களோட ட்வின் சிஸ்டர் நான் நினைக்கிறேன். ஏ, எஸ் யூ ஆர் ரைட். ஆம், நீங்க சொல்றது உண்மை, நீங்க சரி. Two of you look the same. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. And you both are wearing என்ன? நீங்க ரெண்டு பேரும் உடுத்திக்கிறீங்க. சிஸ்டர்ஸ் என்ன உடுப்பாங்க? ஷர்ட்டா, ஃப்ராக்ஸா? என்ன வரும்? பி, ஃப்ராக்ஸ். எனவே and you both are wearing frocks, aren't you? நீங்க ரெண்டு பேரும் ஃப்ராக்ஸ் சாயா உடுத்திக்கிறீங்க, நீங்க கவுன் உடுத்திக்கிறீங்க. aren't you? அப்படி இல்லையா? is the boy wearing the red? என்ன வரும்? boy என்ன உடுப்பாரு? வெரி குட், F, red shirt. அந்த ரெட் ஷர்ட் போட்டிக்கிற பாய் யுவர் எல்டர் பிரதர், உங்களோட நானவா. எல்டர் பிரதர் சொன்னா நானவா. நிறைய பேர் இந்த எல்டர் சொல்ல மூத்த என்று சொல்ல போடுறது இல்ல, அப்படி இல்ல. எல்டர் வந்தாவே நானா அல்லது தாத்தா. எல்டர் பிரதர் நானா, எல்டர் சிஸ்டர் தாத்தா. யங்க பிரதர் சொன்னா தம்பி, யங்க சிஸ்டர் சொன்னா தங்கச்சி. நோ, ஹீ இஸ் த யங்கஸ்ட். இல்ல, அவர் தான் எங்களோட வீட்லயே சின்னார். யங்கஸ்ட் சொன்னா வீட்லயே சின்னார். நீங்க படிச்சிருப்பீங்க சூப்பர்லேட்டிவ், கம்பரேட்டிவ். அப்ப இது ஒரு சூப்பர்லேட்டிவ், யங்கஸ்ட். ரைட், மிச்சமே சின்னார். பட் ஹீ இஸ் வெரி, என்ன வரணும்? அவர் சின்னால் தான் என்றாலும் அவரு வெரி குட், டி, டோல். அவர் சின்னால் தான் வீட்லயே, ஆனால் அவரு தான் எங்கள்ல மிகவும் உயரமான ஆள். பட் ஹீ இஸ் வெரி டோல். அப்ப பாருங்க, பட்டன் சொல்ல போட்டிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல இந்த பட்டன் சொல்ல நாங்க பயன்படுத்துறது எங்கேண்டா, ரெண்டு நெகட்டிவான விஷயத்த சொல்லும் போது. பாருங்க, யங்கஸ்ட் என்று சொல்றது சின்னால், டோலஸ்ட் என்று சொல்றது, டோல் என்று சொல்றது உயரம். அப்ப யங்கஸ்ட் என்று சொல்றதுக்கான கிட்டத்தட்ட அதற்கு ஒரு முழுமையாக மாற்றமான ஒரு கருத்து தான் டோல் என்று சொல்றது.
இப்ப யங்கஸ்ட் சொல்லிட்டு ஷோர்ட் சொல்லி இருந்தா பரவாயில்ல, ரெண்டும் ஒன்றுமாய் தானே. யங்கஸ்ட் சின்னால், ஷோர்ட் கட்டையான, ரைட். ஆனா யங்கஸ்ட் சொல்றதும் டோல் சொல்றதும் ரெண்டும் சூப்பர் ஆப்போசிட். மிச்சம் பெரிய ஒரு வித்தியாசம் ஈக்குது. அப்ப வித்தியாசமான ஒரு கருத்து சொல்ல கூட நாங்க பட்டனதை பாவிப்போம். உதாரணத்துக்கு, ரைட், நான் சொல்றேன் ஐ எம் சிக் டுடே, எனக்கு இன்றைக்கு சுகம் இல்லை, பட் ஐ எம் இன் த கிளாஸ் என்றாலும் நான் இந்த கிளாஸ்ல இருக்கிறேன். அப்ப ரெண்டுமே நெகட்டிவ் ஆனது. அப்ப நெகட்டிவான ரெண்டு விஷயத்த சொல்லக்கூட நாங்க பட்டனதை போடுவோம். ரைட், இது ஒரு சிம்பிள் கிராமட்டிக்கல் திங். யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ஸ்டில் லுக் வெரி யங். உங்களோட உமா பாப்பா இன்னமே யங்காக காட்சி அளிக்கிறாங்க, டோன்ட் தே? அவங்க அப்படி இல்லையா? அஃப்கோர்ஸ், தேங்க்யூ ஃபார் த கம்ப்ளிமெண்ட். ரைட், உங்களோட கம்ப்ளிமெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லி முடிக்கிறார். தட்ஸ் ஆல். ரைட். புல்லால் இப்ப இதுல செகண்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு விளங்காத பகுதியில் ஏதாவது இருக்குதா? அல்லது உங்களுக்கு கிளியர் போகுதா? இல்ல எனக்கு ஒண்ணுமே விளங்கல அப்படியா, அல்லது சூப்பர் கிளியரா? கொஞ்சம் chat பாக்ஸை யூஸ் பண்ணுங்க பாப்போம். அதுக்கு you may ask me any questions related to question number 2. ஏன்னா படிக்கக்குள்ள நாங்க அதை ஒழுங்கா படிக்கணும், இல்லாட்டி வேலை இல்லை. நோ சார், ஆல் கிளியர். ஓகே, அதர்ஸ் கிளியர். ஓகே, then brothers, sisters, we will move into the, it's very clear sir, good. Next thing, we will move into the next question. It's test number 3 in part 1. Test number 3 in part 1. Right. இந்த part 1ல third question நாங்க எப்படி செய்யறோம் என்று பார்த்தா, very important part. இதுல வந்து picture descriptions தான் இருக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். picture description, right? picture description என்று சொல்லும் போது உங்களுக்கு பிக்சர்ஸை தந்திப்பாங்க. அந்த பிக்சர்ஸை பார்த்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும், அதை நீங்க வர்ணிக்கணும். அதுதான் இதுல வேலை. read the heading thoroughly. நீங்க செய்ய வேண்டியது, பிக்சருக்கு உங்களுக்கு ஹெட்டிங் தந்திருந்தா அந்த ஹெட்டிங்கை தரோலி, நுணுக்கமாக நல்லா வாசிங்க, விளங்கி வாசிக்கணும். லுக் அட் த பிக்சர் கேர்ஃபுல். ரைட், பேயம் பிலாக்கா பாத்தமா இல்லாம எங்கட பாசையில சொல்ல போனா நல்லா நாங்க உன்னிப்பாக கவனத்தோடு அந்த பிக்சரை நாங்க பார்க்கணும். நான் எஸ்டர்டே உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னேன். ஒரு காய்ச்சல் பார்க்குற ஒரு 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 டூல நாங்க பேனேன்னு நினைச்சிடப்படாது, பேனே பென்சில் நினைச்சிடப்படாது. அதனால தான் நான் கேர்ஃபுல்லி பார்க்க சொல்றது ஒரு விஷயத்த. ரீட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ் ஃபியூ டைம்ஸ். பாக்ஸ்ல தந்திக்கிற வேர்ட்ஸை நீங்க நல்ல முறையில வாசிங்க. சில நேரம் பாக்ஸ்ல வேர்ட்ஸ் தருவாங்க, அதை 2-3 முறை வாசிங்க. கனெக்ட் த வேர்ட்ஸ் வித் பிக்சர்ஸ். அந்த வேர்ட்ஸை நீங்க என்ன செய்யணும், அந்த வேர்ட்ஸை தந்திக்கிற பிக்சர்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ரைட், ரீட், நான் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கல் சொல்லி தரேன். ரீட் த பேராகிராஃப் கேர்ஃபுல்லி. பேராகிராஃபை சரியான முறையில நீங்க வாசிக்கணும். ரீட் ஈச் சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி. நீங்க எழுதுற சென்டென்ஸை நல்ல முறையில நீங்க வாசிக்கணும், அல்லது தந்திக்கிற சென்டென்ஸை நீங்க கேர்ஃபுல்லி கவனமாக வாசிக்கணும். ரைட், இந்த ஆன்சருக்கு வரதுக்கு முன்னே டிப்ஸ் கோயின் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதை சரியாக சக்சஸா நாங்க பேஸ் பண்றேன்டா சில டிப்ஸ் இருக்கிறேன். முதலாவது டிப் தான், இந்த என்ற ஒரு சொல் வந்தால் உங்களோட கேள்வி பேப்பர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ற ஒரு சொல் வந்தா இந்த என்னென்ற சொல்லுக்கு பிறகு, ரைட், என்னென்ற சொல்லுக்கு பிறகு ஒரு 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 வவல் லெட்டர்ல ஆரம்பிக்கிற ஒரு சொல் தான் வரும். உதாரணத்துக்கு என் அனிமல், பிகாஸ் இந்த அனிமல் இருக்கிற ஏ வந்து வவல். அப்ப வவல் லெட்டர்ல ஒரு சொல் ஸ்டார்ட் பண்ண அதுக்கு முன்னுக்கு வந்து என்ன என்ற சொல் வரும். உங்களுக்கு சில நேரம் கேள்வி பேப்பர்ல இப்படி என்ன இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சொல் எழுதணும் நீங்க. ரைட், வவல் லெட்டர்ல தந்திக்கிற சொல்ல தான் எழுதணும். உதாரணத்துக்கு என் அனிமல், என் இன்ட்ரெஸ்டிங் என்றெல்லாம் வரும். அதே போல ஒரு ப்ளூரல் நம்பர் ஒன்று உங்களுக்கு தந்திருந்தார். ப்ளூரல் நம்பர் என்னும் போது நம்பர் 1 தவிர்ந்த ஏனைய நம்பர்ஸ், ரைட், 1ஆம் நம்பர் தவிர்ந்த ஏனைய நம்பர்களுக்கு நாங்க சொல்லுவோம் ப்ளூரல் நம்பர்ஸ். 2ல இருந்து எத்தனையாவும் மீக்கலாம். இப்படி வந்தா அதுக்கு பிறகு வார சொல் வந்து ப்ளூரல் நவுனாக இருக்கும். உதாரணத்துக்கு 2 வந்தா 2 ப்ளூரல் தானே, ப்ளூரல் நம்பர் தானே. புக்ஸ் தான் வரும், புக் என்ற சொல் வராது. மெனி என்ற ப்ளூரல் நவுன் வந்தா அதுக்கு பிறகு வார நவுன் வந்து ஒரு ப்ளூரல் நவுனா தான் வரும். ரைட், எஸ்ஸோட. அதே பிறகு அந்த ஃபியூ என்ற சொல் சில, ப்ளூரல். அப்ப இந்த விஷயங்களை நாங்க சரியா அவதானிக்கணும். ஒரு ஆன்சர் நாங்க டேஷுக்கு ஆன்சர் சரியா போடணும்டா அந்த டேஷுக்கு முன்னுக்கு இருக்கிற சொல்லும் பின்னுக்கு இருக்கிற சொல்லும் எங்களுக்கு வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நாங்க கவனம் செலுத்தணும். அடுத்து வந்து பொசிஷன்.
பொசிஷன் என்ன சொன்னா ஒரு பொருள் எங்க ஈக்குது, ஒரு பொருள் எங்க ஈக்குது. உதாரணத்துக்கு உங்களோட மொபைல், இப்போ உங்களோட கையில் இருக்கிற மொபைலோ லெப்போ டெப்போ உங்களோட டேபிள் லீக்கும் பெரும்பாலும். அப்ப we can say that the mobile is on the table. மொபைல் எங்க இருக்குது, மேசைக்கு மேல இருக்குது. My phone is on the table. My laptop is on the table. Right? டேபிளுக்கு மேல இருக்குது. The pen is on the table. அப்போ ஒன் என்ற சொல் வந்து பென்டையோ பென்சில்டையோ ஏதாவது ஒரு பொருளுடையோ பொசிஷனை காட்டுற எங்க ஈக்குது என்று. உதாரணத்துக்கு there is a book on the table. On the table. Right? Sorry. There is a pen. There is a book on the table. புக் ஈக்குது எங்க, டேபிளுக்கு மேல. Right. I can see a crow is flying over the tree. மரத்துக்கு மேலால் பறக்கிற ஒரு காகத்தை என்னால் பார்க்க முடிகிறது. Over the tree, மரத்துக்கு மேல. Right? அப்போ ஒரு பொசிஷன், ஒரு பொருள் எங்க ஈக்கிறன்றதை காட்டுறது. அதுக்கு நாங்க சரியான ப்ரொபோசிஷனை நாங்க பாவிக்கணும். அதே போல am is are be verbs. It is sleeping. They are reading. They is reading என்று வராது. It are sleeping என்று வராது. It is sleeping. They are reading. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, he she itக்கு is வரும், மற்ற எல்லாத்துக்கும் வரும். இதுதான் சிம்பிள் தியரி. அதே போல ஒரு எஜெக்டிவாக ஒரு எஜெக்டிவ் வந்தால், எஜெக்டிவ் என்று சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எஜெக்டிவ் என்பது ஆங்கில மொழியில் ஒரு பெயர் சொல்லை வர்ணித்து வரக்கூடியது. எஜெக்டிவ் என்பது ஒரு ஆங்கில பெயர் சொல்லை வர்ணித்து வரக்கூடியது. பெயர் சொல்லுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நவுன் என்று. பெயர் சொல்லுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நவுன். உதாரணத்துக்கு சொல்லுவோமே நாங்க போல் என்று சொல்றோம். போல். ரைட்? BALL போல். ரைட். இந்த போலை வர்ணிக்கிறதுக்கு நீங்க ஒரு சொல் சொன்னால், நீங்க இந்த போலை வர்ணிக்கிற அந்த சொல்லுக்கு நாங்க எஜெக்டிவ்னு சொல்றோம். உதாரணத்துக்கு சொல்ற நியூ பால். a new ball. புதிய ஒரு பால். a red color ball. a red ball. சோப்பு நிறத்தினாலான ஒரு பால். an old ball. பழைய ஒரு பால். இப்ப இந்த old, red, new இதெல்லாம் எஜெக்டிவ். அந்த போல வர்ணிச்சு வந்திருக்குது. எனவே ஒரு எஜெக்டிவ் வந்து எப்பவுமே ஒரு நவுனோட வரும். அதே போல இன்னொன்று இருக்கிற adverb. adverb என்று சொல்றது எஜெக்டிவ் எப்படி ஒரு நவுனை பெயர் சொல்ல வர்ணிக்குமோ, ஒரு adverb வந்து எப்பவுமே ஒரு verb, ஒரு வினை சொல்லை வர்ணித்து வரக்கூடியது. ஒரு adverb எப்பவுமே ஒரு வினை சொல்லை வர்ணித்து வரக்கூடியது. ஒரு எஜெக்டிவ் ஒரு நவுனை வர்ணித்து வரும், பெயர் சொல்லை வர்ணித்து வரும். அதே சமயம் ஒரு adverb ஆனது ஒரு வேர்பை வினை சொல்லை வர்ணித்து வரக்கூடிய சொல்லாகும். ரைட்? உதாரணத்துக்கு carefully reading. carefully read. ரைட்? மிச்சம் கவனத்தோட வாசி, வாசித்தல். இப்படியான உதாரணங்களை எங்களுக்கு பார்க்கலாம். ரைட்? அப்ப இந்த தகவல்களோட தான் நாங்க என்ன செய்யணும், கொஸ்டின் நம்பர் 3 செய்யணும். லேசான ஒரு விஷயம். இங்க பாருங்க, 2024 வந்த கேள்வி தான் இது. 2024 வந்த கேள்வி. Study the picture and fill in the blanks in the paragraph using the words given in the box. உங்களுக்கு தெரியும். Write the letter of the correct word in the blank. இங்கே மதத்தான் சொல்லிக்கிறாங்க. blankல லெட்டர் தான் எடுத்து கழிக்கிற, வேர்டே இல்ல. Right, the first one is done for you. First one செஞ்சும் காட்டிக்கிறாங்க. Gifts நல்லா பாருங்க. இந்த பிக்சர்ஸை பாருங்க. பிக்சர்ஸை பார்க்கும்போது நான் உங்களுக்கு தார ட்ரிக் என்ன என்றால், உங்களுக்கு நான் தார ஐடியா என்ன என்றால், பிக்சரை பார்க்கும் போது இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸை நீங்க வாசிங்க. காரணமே தெரியுமா? இந்த வேர்ட்ஸ் எங்களுக்கு ஷுவர் ஸ்பெல்லிங்கை பார்த்து நாங்க சரியா வாசிச்சா வேர்ட் ஷுவர் இதோட மீனிங் என்னன்னு. பட் we are unaware and we are not sure about the picture. ரைட்? ஏன்னா ஒவ்வொருத்தரோட பெர்செப்ஷனும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற கோணம் வித்தியாசம் தானே. ஒருத்தர் செல்லும் இது ஒரு ஸ்கூல், இன்னொருத்தர் செல்லும் இது ஒரு டான்ஸ் கிளப், இன்னொருத்தர் செல்லும் இது இல்ல இல்ல இது ஒரு பொலை, இன்னொருத்தர் செல்லும் இல்லடா இது கோல் பீஸ் பாரு என்ன சொல்லும். ரைட்? ஸோ we have to look at the words first, not the picture. டெஸ்ட் நம்பர் 3க்கு நீங்க யாரும் ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்க்க வேணாம். இந்த பாக்ஸ்ல தந்திக்கிற வேர்ட்ஸை பாருங்க, அதுக்கப்புறம் பிக்சரை பாருங்க. then you can have an idea about the picture. அப்பதான் உங்களுக்கு இது என்ன எக்ஸாக்ட்லி இது எதை பத்தி சொல்லுது என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தலைக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். gifts, screen, decorated, flags. flags என்ன? கொடி. ஸ்கூல் flags என்ன? பாடசாலை கொடி. national flag தேசிய கொடி. dancers, guests என்ன யாரு? விருந்தினர்கள்.
அந்த அதிதிகள் சாரி அதிதிகள். பிளே கிரவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஆம் சேர் அந்த கை வச்சு உட்கார்ற சேர், ரைட்? உங்களுக்கு இங்க பார்க்கலாம் மிஸ்டேக். இதுக்கு தான் நாங்க சொல்றது ஆம் சேர். அடுத்தது ஓப்பன் தெரியும் உங்களுக்கு. போடியம், போடியம் சொன்னா இது நின்று பேசுற மேசை, ரைட்? ஸ்பீச் எல்லாம் செய்வாங்களே, நின்று பேசுற மைக்கெல்லாம் வச்சுப்பாங்க, அதுக்கு தான் நாங்க சொல்ற போடியம். என்ற லைன்ஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும், வரிசையில நிக்கிறது, ரைட்? பாருங்க, கேள்வியை பாருங்க. My class teacher asked me to draw a picture for the art exhibition of the school. எங்கட பாடசாலையில் நடக்கக்கூடிய ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கான ஒரு போட்டோவை, ஒரு பிக்சரை வரையுமாறு என்னுடைய டீச்சர் என்னிடம் வேண்டிக் கொண்டார். ஐ ட்ரூ, இது ட்ரீவ் இல்ல, நாங்க இதை ட்ரூன்னு தான் வாசிக்கிறது. ஓகே, ஐ ட்ரூ திஸ் பிக்சர் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். நான் இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தின கொண்டாட்டத்துக்கான இந்த பிக்சரை நான் வரைந்தேன். ஹெல்ட் அட் த ஸ்கூல், பாடசாலையில் நடைபெற்ற. ஹெல்ட் அட் த ஸ்கூல், ஜிய போட்டிக்கிறாங்க. பிளே கிரவுண்ட், பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற. இன் மை டிராவிங் யூ கேன் சி த, ரைட்? என்ன வரணும் மீன்? What would be the answer here? Jaya, you can see the podium hosted by, no, wrong. You can see the என்ன வரணும்? Not J. E. You can see the dances hosted by the, no. You can see the, very good, D. You can see the flags. You can see the flags. கொடிகள். flags என்ன? கொடிகள். அப்ப you can see the flags. கொடிகளை உங்களால் காண முடிகிறது. வெயிட், அப்ப எனக்கு என்ன வரணும்? flags என்றது வரணும். flags வெட்டியாச்சு. D. You can see the flags hosted by the, என்ன? hosted by the, யாரால ஹோஸ்ட் பண்ணப்படுற? hosting the flags என்ன? கொடியேற்றம். யாரால கொடியேற்றப்படுது? hosted by the who, by whom, யாரால? F ன்னு சொல்றீங்க. guest. Okay, very good. hosted by the guest ன்னு நாங்க போடுவோமே, right? hosted by the guest. hosted by the guest மூணாவது. இந்த pavilion. pavilion என்ன சொன்னா இது கிரவுண்ட்ல எல்லாம் மீக்குமே, அந்த ஸ்டேஜுக்கு தான் நாங்க சொல்ற pavilion. இந்த ஸ்டேஜுக்கு தான் நாங்க pavilion சொல்றது. இந்த pavilion. Students are into, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க எத்தனை லைன்ஸ்ல? into lines. K. into lines. Students are into lines to sing the national anthem. national anthem தேசிய கீதத்தை பாடுவதற்காக. there are some, என்ன? there are some on the table placed, right? வைக்கப்பட்டிருக்கிற டேபிளுக்கு மேல என்ன இருக்குது? there are some, என்ன இருக்குது? என்ன இருக்குது? வைக்கப்பட்டிருக்கிற gifts. very good. there are some gifts. அப்ப A வரணும். there are some gifts on the table placed between the, between என்ன சொன்னா ரெண்டுக்கு மத்தியில. between the என்ன வரணும்? oil lamp வந்திருக்கிற. oil lamp என்ன சொன்னா அந்த குத்து விளக்குன்னு சொல்ற, நாங்க அதுக்கு தான் oil lamp ன்னு சொல்றோம். oil lamp-க்கும் எதுக்கும் இடையில மேசைக்குது? very good, podium. J வரணும் மீன், right? podium, J. podium and the oil lamp. அடுத்தது ஏழாவதுக்கு oil lamp என்ன வரும்? என்ன வரணும்? I just check your answers. You say C. The oil lamp decorated with flowers. Excellent. Decorated with
flowers. Decorated with flowers. You can also see N. அப்ப எனக்கு என்ன வரணும்? எனக்கு கட்டாயமா வரணும் ஒரு வவல்ல ஸ்டார்ட் ஆகின ஒரு சொல். வவல்ல ஸ்டார்ட் ஆகின ஒரு சொல். வெரி குட். வவல் இங்க ரெண்டு சொல்லிக்கிறோம். ஓப்பன், ஆம், ரைட்? அப்ப என்ன வரணும்? ஓப்பன் வராது. ஆம் சேர். H வரணும். You can see an arm chair behind the oil lamp. oil lampக்கு பின்னால ஒரு ஆம் சேவை உங்களுக்கு காணலாம். A troop of. troop ன்னு சொல்றது ஒரு குழு. குழுக்கு தான் நாங்க troop ன்னு சொல்றது. A troop of என்ன? A troop of யார் வரணும்? அப்ப troop ன்னு சொல்றது ஒரு குரூப் தானே. அப்ப troop of-க்கு போற ஒரு plural சொல் தான் வரணும். because troop ன்னு சொல்ற ஒரு குரூப் தானே குறிக்கிறது. A troop of என்ன வரணும்? dancers. excellent, excellent. A troop of dancers. நடனமாடக்கூடிய ஆட்கள் ஒரு குழு are ready to perform on the என்ன வரும்? வெரி குட். ஓப்பன் கிரவுண்ட். பாருங்க இதுக்கு தான் நாங்க சொல்றது ஓப்பன் கிரவுண்ட். இதுதான் ஓப்பன் கிரவுண்ட். பாருங்க அடைக்கப்படாத சுவர்கள் இல்லாத ஓப்பன் கிரவுண்ட். எந்த க்ளோஸ்னஸும் இல்லைங்க. அப்ப இது வந்து என்ன? ஓப்பன் கிரவுண்ட். ஐ வரணும். ஐ ஓப்பன் கிரவுண்ட். ஐ. So the last one. எட்டாவது என்ன? is displayed. wait will you? Okay. The agenda is displayed on the agenda எங்க தொங்க போட்டிக்கிறாங்க? agenda எங்க போட்டிக்கிறாங்க? Give the answer. Where is the agenda? B. Very good. Screen behind the table. டேபிளுக்கு பின்னுக்கிற ஸ்கிரீன்ல agenda போட்டிக்கிறேன். ரைட். கேம் ஓவர். விஷயம் முடிஞ்சு. அப்ப இந்த நுணுக்கங்களை நீங்க கையாளணும். ஒரு ஆன்சர் எப்படி நான் கண்டுபிடிக்கிற, எப்படி வாசிக்கிற நுணுக்கமாக. ரைட். இதுல ஒரு டைமிங்ல ஒரு கேமும் மீக்குது. நான் உங்களுக்கு கடைசி கதை சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2023ல வந்த பேப்பர். 2023ல வந்த பேப்பர். பாருங்க இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு பிக்சர் உண்டு. எங்களுக்கு பார்த்த பார்வையில எங்களுக்கு சொல்லலாது. இதை கொஞ்சம் நாங்க அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பிக்சர்ஸை பார்க்கப்படாது. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பார்க்கணும் வேர்ட்ஸ். மெமரபிள், ரைட், நினைவிருக்கத்தக்க. பிஸி உங்களுக்கு தெரியும். மீல்ஸ் உங்களுக்கு தெரியும் சாப்பாடு. உமன் உங்களுக்கு தெரியும். ஹெட் யூனோ. தேயா யூனோ. புலக் யூனோ. சீசன் யூனோ. டு கேரியிங் ரோட் யூனோ. ரைட். Now you have the answer here. You have the total answer here. Who can read out this very nicely by mentioning the answers to சும்மா HBFD என்று சொல்லாம ஆன்சரையும் சொல்லி யாருக்கு இது அழகா ரீட் பண்ணேலும். Others please listen. Who can read out this nicely? Who would be able to read? Nobody? Nobody is ready to read? ஆன்சர் உங்களுக்கு இங்க போட்டிக்கிறேன். இப்ப நீங்க அந்த வேர்டை போட்டு வாசிக்கணும். இது பிக்சரையும் ஒரு முறை நல்லா பாருங்க டீப்பா. Who can accept this task? Okay, go ahead. Hafeel, just read. Read, Hafeel. I think Hafeel has a connectivity issue. Anyone else? வேற யாராவது? sir. Yes. Read.
I recently visited a village and this is the picture that I drew for an art competition recollecting a screen of my visit. This is a pedicure during the harvest. Okay, go ahead. சார் ஃபுல்லா விளங்குது இல்ல ஸ்கிரீன் ஃபுல்லா விளங்குது இல்லையா? இல்ல இப்ப now ஓகே சார் okay read. This is a paddy field during the harvesting season. Two men and a woman are working there. Two men are busy with winnowing paddy. The woman is helping them by collecting paddy into gunny bags. Another woman is bringing their meals in a reed box kept on her head. A little girl is walking ahead for her. She is also carrying a basket which seems to be too heavy for her. A man is a bullock cart is passing the paddy field along the road. Nearby it is a really memorable scene. Many who came for the exhibition appreciated my drawing. Okay, sir, finish. Right. Is there anyone with doubt in regard to this question? யாருக்கு சரி இந்த பாட்டுல ஏதாவது டவுட்கள் இருக்குதா? இதுல ஒரு விஷயம், நான் உங்களுக்கு எவ்வளவு கைட் பண்ணியும் வேலை, நீங்க இந்த பிக்சர்ஸை பார்த்து சரியான ஒரு சஜஷனுக்கு வராது. இதுல வேற இல்ல, இதுல நீங்க அவதானிக்க வேண்டிய கைட்லைன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த நுணுக்கங்கள். இது இதுகள் வெயிட் hello, can you hear me? Hello. Hello. சார் யா, கேக்குதா? Yes, sir. ஓகே. அப்ப இந்த டெஸ்ட் ட்ரீல புள்ளகள் நான் இந்த சொன்ன இந்த விஷயங்கள் தான் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த விஷயங்களை நீங்க தலையில வச்சுக்கொண்டு தான் இதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். முக்கியமாக இந்த கைட்லைன்ஸ் ரைட், இதை நீங்க கட்டாயமா கன்சிடர் பண்ணணும். இந்த கன்சிடரேஷனோட தான் இந்த கேள்விக்குள்ள போகணும். வேற இது சம்பந்தமாக கைட் பண்றதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்க பிக்சர்ஸை நல்லா பார்த்து, பிக்சர்ஸை பார்க்கறதுக்கு முந்தி நுணுக்கம் என்னண்டா, பிக்சர்ஸை பார்க்கறதுக்கு முந்தி நீங்க என்ன செய்யணும், ஒரு கேள்வி ஒன்று வந்து நான் ஆன்சர் பண்றேன். வெயிட், நீங்க இந்த பாக்ஸுக்குள்ளிக்கிற வேர்ட்ஸை நீங்க பார்க்கணும். ரைட், இந்த வேர்ட்ஸை பார்க்கணும். இந்த புளாக் கண்டு சொல்றது நாங்க வந்து இந்த பெடிஃபீல்ட துண்டு 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 துண்டிக்கிறதானே, அதுக்கு நாங்க புளாக் கண்டு சொல்லலாம். ரைட், அப்ப இந்த விஷயங்களை நீங்க கருத்துல கொள்ளணும். 2022 பேப்பரை பாருங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி, ரைட்? திஸ் இஸ் வெரி ஈஸி, ரைட்? நாட் டஃப், நாட்
a big deal. இந்த பிக்சரை பாருங்க லேசி. நீங்க துவா கேட்டுக்கோங்க இப்படியான பிக்சர்ஸ் வரணும் ரைட். நாங்க 2023 பிட் டஃப், கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அது ரைட். 2023 இதை பாருங்க கொஞ்சம் கஷ்டம். சில நேரம் அது என்ன நடக்குறே விளங்குறதில்லைங்க. இதை பாருங்க சோ சிம்பிள். இப்படி வந்தா மிச்சம் ஈஸி. வித் 7 என்ஜாய் டிராவிங் சீட்டட் டிஸ்டன்ஸ் பிளக்கிங். பிளக்கிங் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் தான். பிளக்கிங் என்ன பறிக்கிற பிக்கிற ரைட். பிளக்கிங் த ஃப்ளவர்ஸ் என்ன பூ பிக்கிறது ரைட். கிட்டா இது குயிட்டா இல்ல. பாருங்க ஒரு சொல்ல நாங்க சரியாக ஸ்பெல் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது இல்ல. இதை யாராவது ஒருத்தர் இந்த H வேர்டு GUITAR குயிட்டா என்று வாசிச்சா எங்களுக்கு கருத்து பிழைச்சிடும். ப்ரொனன்சியேஷன் பிழைச்சிட்டா கருத்து எங்களுக்கு தெரியும். குயிட்டான்னு சொல்லி யாருக்கும் தெரியும் உலகத்துல என்னாட்டு. ஸோ கிட்டா. ஹோல்டிங் ஹோல்டிங் என்ன பிடிச்சி கொண்டிருக்கிற. பிரான்ச் உங்களுக்கு தெரியும். பிரான்ச் என்ன கொப்பு. புக் அண்டா உங்களுக்கு தெரியும் ரைட். திஸ் இஸ் a beautiful scene of a children's park. இது ஒரு அழகான சிறுவர் பூங்காவனம். சில்ட்ரன் என்ன செய்யறாங்க. சி என்ஜாய் டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஹியர். சிறுவர்கள் வித்தியாசமான விடயங்களை இங்கே செய்வதை என்ஜாய் பண்றாங்க. தேர் ஆர் ரைட். என்ன வரணும். தேர் ஆர் பி. எக்ஸலன்ட். பி. தேர் ஆர் 7 of them. எத்தனை சில்ட்ரன் நிக்கிறாங்க. 7 பேர் இருக்கிறாங்க. தேர் ஆர் 7 of them. தேர் ஆர் 7 of them. அப்ப இங்க வர வேண்டிய ஆன்சர் பி. தேர் ஆர் 7 of them. Some are boys and some are girls. உங்களுக்கு தெரியும். One child is sitting on a என்ன ஒரு புள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறா. எதுக்கு மேல ஒன் எண்டா மேல. அப்ப இங்க ஒன் என்ற சொல்ல நீங்க கன்சிடர் பண்ணணும். ஒன் எண்டா மேல என்ன. அப்ப எதுக்கு மேல ஒரு புள்ள யாரு ஏதோ ஒன்றுக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கிற யோசனை கூட போகணும். வெரி குட். பிரான்ச். பிரான்ச் என்ன சொன்னா மரக்கொப்பு. ஒன் a branch of a large tree. பெரிய மரம் ஒன்றுட கொப்புல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு புள்ள. ட்ரீ. ஃப்ரூட். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா. ஃப்ரூட். பழத்தை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா. இல்ல வித் அ ஃப்ரூட் வராது பில. ஜி. வெரி குட். பிளக்கிங் அ ஃப்ரூட். பிளக்கிங் அ ஃப்ரூட். என்ன செஞ்சிருக்கிறா அவ. பிளக் பண்ணிட்டு இருக்கிறா. ஒரு ஃப்ரூட்டை பிச்சிட்டு இருக்கிறா. அப்ப பிளக்கிங் என்ன சொன்னா பறித்தல். பிளக்கிங் அ ஃப்ரூட். பிளக்கிங் ஃப்ரூட். பழங்களை பறிச்சிட்டு இருக்கிறா பாருங்க. another child can be seen. இன்னொரு பொருள் எங்களுக்கு காணலாம். blah 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 space under the tree. மரத்துக்கு கீழே reading a என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது. can be a can be seen. can be seen க்கு அப்புறம் என்ன வரணும். seated. excellent. can be seen seated. உட்கார்ந்துட்டு இருக்கிறா. seated என்ன சொன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறா. எங்க under the tree. அப்ப நாங்க இந்த பிக்சரை பார்க்கணும். மரத்துக்கு கீழே யார் என்ன செஞ்சுட்டு இருக்கிற. right. can be seen seated under the tree. மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு reading a என்ன வரணும். book. okay. reading a book. கதை முடிஞ்சு. அதே போல பாருங்க இங்க முடிகிற சென்டென்ஸ் கிட்ட ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்டாப்புகளை நீங்க நல்லா அவதானிக்கணும். ஃபுல் ஸ்டாப் வந்தால் அதுக்கப்புறம் ஒரு நியூ சென்டென்ஸ் தான் வர. எனவே ஒரு நியூ சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது ரைட் என்னத்தை நீங்க கவனிக்கணும். ஏன்னா அது மச் இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு ஆன்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம் லேசா. த சைல்ட் இஸ் ஸ்டேண்டிங். அப்ப இப்போ ஒரு புதிய ஒரு விஷயம் சொல்ல போறேன். த சைல்ட் ஸ்டேண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஒயிட் போர்டு. ஒரு புள்ள ஒயிட் போர்டுக்கு முன்னுக்கு நின்று டீக்கிறா. அப்ப இது ஒரு புதிய விஷயமே. இந்த மரத்தோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சே அப்போ ஒரு புதிய தகவலை சொல்லுது. சைல்ட் இஸ் ஸ்டேண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ ஒயிட் போர்ட் இஸ் என்ன செஞ்சிருக்கிறா. drawing. டி. எக்ஸலன்ட். குட். drawing. drawing a picture. ஒரு பிக்சரை எழுதிட்டு இருக்கிறா. வரைஞ்சிட்டு இருக்கிறா. at a அப்ப இதுவும் முடிஞ்சு. இப்ப இன்னொரு புதிய விஷயம். இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தாச்சு. இன்னொரு புதிய விஷயம். at a என்ன a boy is playing. boy வந்து ப்ளே பண்ணி கொண்டு இருக்கிறா. என்ன at a drawing. drawing வராது. என்ன வரும். at a distance. excellent. at a distance. கொஞ்சம் தூரத்துல. at a distance. கொஞ்சம் தூரத்துல. a boy is playing. ஒரு boy விளையாடி கொண்டிருக்கிற இல்ல. இந்த playing நீங்க
டக்குன்னு விளையாடுறேன்னு சொல்லப்படாது. ஏன்னா பிளேயிங்ன்றதை நாங்க இன்னொரு விஷயத்துக்கும் பாவிப்போம். பிளேயிங் என்ன வரணும்? பிளேயிங் எக்ஸலன்ட் கிட்டார். பிளேயிங் கிட்டார். அப்ப நாங்க ஒரு கிட்டார் வாசிக்கிறேன்றதுக்கு நாங்க சொல்ற பொதுவா நாங்க கிட்டார் வாசிக்கிறேன்னு தானே தமிழ்ல சொல்றது. அப்ப ரீடிங் கிட்டார்னு சொல்றல, பிளேயிங் கிட்டார். அதே போல பிளேயிங் வயலின். நிறைய இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை கருவிகளோட நாங்க பயன்படுத்தும் போது பிளேன்னு சொல்லதான் பயன்படுத்துறோம் இங்கிலீஷ்ல. ஓகே, பிளேயிங் வயலின், பிளேயிங் கீட்டா பிளேயிங் கீட்டா. அப்ப அதுவும் முடிஞ்சு, அந்த சென்டென்ஸும் முடிஞ்சு. இப்போ ஒரு புதிய விஷயத்தை சொல்ல போறேன். A girl with curly hair. சுருண்ட கொண்டையுடைய பெண் பிள்ளை. யார் இங்க சுருண்ட கொண்டையோடிக்கிற? இவர் என்ன செய்யறா? A girl with curly hair. சுருண்ட கொண்டையோடு வைக்கிற அந்த பெண் பிள்ளை is என்ன? பட்டத்தை என்ன செய்ய போறா? பட்டத்தை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா? ஹோல்டிங் a kite. ஒரு பட்டத்தை புடிச்சு கொண்டிருக்கிறா. ஹோல்டிங் ஐ வரணும் இவளது. ஹோல்டிங் a kite. பட்டத்தை புடிச்சு கொண்டிருக்கிறா. another child. இன்னொரு புள்ள. அப்ப இந்த சென்டென்ஸும் முடிஞ்சு. இப்போ ஒரு புதிய விஷயம் வரப்போகுது. another child is seen playing என்ன வரணும்? போலுடன் விளையாடுறா. வெரி குட். வித் அ பால். பிளேயிங் வித் அ பால். இன்னொரு பிள்ளைங்களுக்கு பார்க்கலாம் போலோட விளையாடி கொண்டிருக்கிறது. இது இன்னொரு புதிய விஷயம், சம்பந்தம் இல்லாத. The children are enjoying themselves. கதை முடிஞ்சு. Right? This is how we have to recognize the answer. இப்படித்தான் நாங்க இந்த ஆன்சரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அடையாளப்படுத்தி கொள்ளணும். இதுக்கு எங்களுக்கு பெருசா இங்கிலீஷ் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நுணுக்கம் தேவை. ரைட்? කොහෙද යන්න மலை போல்லண்டு அவசரப்பட்டு அடிக்கப்படாது. மிச்சம் நுணுக்கம் வேணும். மிச்சம் தலையை பாவிச்சு தான் இந்த கேள்விக்கு நாங்க பதில் கொடுப்போம். Next one also you have given the answer. Anyone other than Salma? Salma also contributed. Thanks a lot. Salma இல்லாத வேற ஒருத்தருக்கு யாருக்கு இதை வாசிக்கலும்? Who can volunteer us? Who can assist us? Is there anyone? Is there anyone? யாரு கேளும்? சல்மா இல்லாத வேறொருத்தர்? Hafeel, are you trying? I think you have a connectivity issue with your internet connection. Anyone else? Where Atasari? Who can assist us? Where யாராவது? இந்த சொற்களை பாருங்க. feeble, pond, work, bed. பெட்னு சொன்னா இங்க என்ன? பெட்னு சொன்னா படுக்கிற பெட் இல்ல, பாத்தி. ஃப்ளவர் பெட்னு சொன்னா பூ பாத்தி. ஃப்ளவர் பெட்னு சொன்னா பூ பாத்தி. ஃப்ளவர் பெட் பூ பாத்தி. வெஜிடபிள் பெட் மரக்கறி பாத்தி. வேற என்ன சொல் தெரியும் உங்களுக்கு இதுல? feeble. feeble ன்னு சொன்னா ஸ்ட்ராங் இல்லாத. ஸ்ட்ராங் இல்லாத feeble. ஏ feeble ஸ்ட்ராங் இல்லாத. பெட் பாத்தி ஃபேமிலி யூ நோ. நீட். நீட் உங்களுக்கு தெரியும். மெண்டிங். மெண்டிங் என்றா என்ன? மெண்டிங் MI மெண்டிங். மெண்டிங் மீன்ஸ் மெண்டிங் என்று சொல்றது ஒன்று நாங்க சரி செய்யறேன், நாங்க ஷேப் பண்றேன்னு சொல்ற. குழம்பி போய் தீக்கிறோம் சரி செய்யறதுக்கு நாங்க சொல்ற மெண்டிங். மெண்டிங். ஷேட் என்றா உங்களுக்கு தெரியும். ஷேட். ஷேட் என்ன? என்ன? நிழல். ரைட்? சாயில் என்றா மண். Board is invisible. பிளானட்ஸ் சொன்னா என்ன? பிளானட்ஸ் சாரி பிளான்ஸ். பிளான்ஸ் சொன்னா மரங்கள், செடிகள். ரைட்? ஹூ கேன் அசிஸ்ட் அஸ்? யாருக்கு ஹெல்ப் பண்ணலுமே அதுக்கு? எஸ், ரீட். Read, Hafin. Nobody?
ஓகே, அப்ப உங்களுக்கு நான் மீனிங் சொல்லி தந்தேன் பாருங்க. My home garden is the best place to spend my leisure time. Leisure time ன்னு சொல்றது ஃப்ரீ டைம். leisure time ன்னு சொல்றது ஃப்ரீ டைம். ஹாபிக்கும் நாங்க leisure time ன்னு சொல்றோம். ஹாபிக்கும் leisure time ன்னு நாங்க சொல்றோம். ஃப்ரீ டைம், leisure time, hobby. All right, free time, leisure time, hobby. அப்ப ஏண்ட leisure time ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்டான பிளேஸ் தான் ஏண்ட ஹோம் கார்டன். இடம் தான் ஏண்ட ஹோம் கார்டன். இட்ஸ் வெரி டி ஆன்சர். இட்ஸ் வெரி ஸ்மால். அது மிச்சம் சிறுசி. பட் வி கீப் இட் என்றாலும் நாங்கள் அதை வச்சு கொண்டிருக்கிறோம் எப்படி? நீட் அண்ட் டைடி. நீட்டாக, கிளீனாக. வி ஆல் என்ன? வி ஆல் ஒர்க் தேர் எவ்ரி சண்டே. நாங்க அந்த கார்டன்ல நாங்க எல்லாரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் வேலை செய்வோம். டுடே while my mother is watering the plants, இன்று என்ற உம்மா அந்த மரங்களுக்கு வாட்டரிங் தண்ணி ஊற்றுகின்ற போது my father is cleaning the pond. என்ற வாப்பா மீன் டேங்க சுத்தப்படுத்துகிறார். கிளீனிங். pond என்று சொன்னா அந்த குளம். I have a bed of roses in the corner. ஒரு ஓரத்துல, கோணன்னு சொன்னா மூளை, ஒரு ஓரத்துல எனக்கு ஒரு பெட் ஆஃப் ரோசஸ், ஒரு ரோசா பூ பாத்தி ஒன்று ஈக்குது. ரைட், பாத்தி. இதுதான் ரோசா பூ பாத்தி ஈக்குது. and I am digging. digging என்ன சொல்றோம்? yes, mending the கருத்து என்ன சார்? மெண்டிங்க்கு நான் ஒருக்க உங்களுக்கு கருத்து சொல்லலையா? விளங்கல மெண்டிங் சார். என்ன சொன்னா சரி செய்யறது. உதாரணத்துக்கு ஷேப் பண்றேன்னு சொல்லுவோமே நாங்க. உண்ட சரியான நிலைமையை கொண்டு வாங்க. ஓகே, குட். I have a bed of roses in the corner. மூலையில எனக்கு என்ன செய்யுது? ஒரு ரோசா பூ பாத்தி ஒன்று இருக்குது. and I am digging. மேலும் நான் தோண்டுறேன். digging என்ன சொன்னா தோண்டுறது. ரைட், குழி தோண்டுறதுக்கு தான் digging என்ன சொல்றேன். and I am digging the shade for manuring. ஓகே, நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்? தோண்டி கொண்டிருக்கிறேன். எங்க இருக்குது பிக்சர்ஸ்ல? இந்த ஒரு 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 கெஜெட்டை வச்சுக்கொண்டு இவ தோண்டி கொண்டிருக்கிற ஒரு ஸ்பூன் மாதிரி உண்டு. அதை ஷேப், அதை நாட்டுறதுக்கு, அதை சரியாக வைக்கிறதுக்கு அந்த பூ செடிகளை. ஐ கேன் see my brother. என்ற சகோதரன் எனக்கு பார்க்க முடியும். என்ன செஞ்சுட்டு இருக்கிறத? mending the broken fence. உடைந்து போன ஃபென்ஸ் என்ன சொன்னா வேலி. வேலி உடைந்து போன broken fence, உடைந்து போன வேலியை சரி செய்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியுது. என்ற சகோதரன் உடைந்த வேலியை சரி செய்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியுது. although my grandfather is very feeble, he enjoys sitting in the shade of the mango tree. and grandfather feeble ன்னு சொன்னா என்ன? வீக். ரைட், வீக் ஆகிக்கிறார். அவர் ஒரு மெங்கோ ட்ரீக்கு அடியில உட்கார்ந்து, மெங்கோ ட்ரீ கிட்ட உட்கார்ந்து கொண்டிருக்கிறத என்னால் பார்க்க முடியும். வாட்சிங் த ஃபேமிலி அட் ஒர்க். வேலை செஞ்சு கொண்டிருக்கிற ஃபேமிலியை பார்த்து கொண்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். working together in the garden is indeed a pleasure. சேர்ந்து வேலை செய்வதானது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகும். அடுத்தது பாருங்க, இது சூப்பர் ஈஸியே. பாருங்க, மிச்சம் ஈஸியான உண்டு. புக்ஸ், டீச்சர், ஸ்டாண்டிங், குளோப். குளோப் என்றா என்ன? இதுதான் குளோப். ரைட், சிங்களத்துல இதுக்கு லோக்க போலன்னு சொல்றேன். ரைட், குளோப். ஃப்ரண்ட் உங்களுக்கு தெரியும், லெடர். லெடர்ண்டா இது ஏறுறதுக்கு நாங்க பயன்படுத்துற ஏணி, லெடர். டேபிள், யூனோ, டேபிள். நீட்லி, யூனோ. நோட்ஸ், செக்கிங். ரெக்ஸ் உங்களுக்கு தெரியும், ரெக்ஸ். இந்த இது ரெக்ஸ், இதுவும் ரெக்ஸ் தான். புக் ஷெல்ஃபுக்கு நாங்க ரெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்.
This picture shows a library. இது ஒரு லைப்ரரியை காட்டுது. There are some students and a teacher sitting at the என்ன Table. at the என்ன வரும் ஆன்சர் போட்டுக்கிறீங்களா யார் சரி at the table. Very good. At the table in the middle. நடுவுல இருக்கிற டேபிள்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. One student is taking down some Books. நான் ஏற்கனவே வந்து அவர் சொல்ல Books. taking down notes இல்ல taking down notes எடுத்துட்டு இருக்கிறான் taking down வந்தா அடுத்த notes தான் while the others are reading ஏனையவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க reading என்ன வரும் Reading books. reading books the books on the எங்க இருக்கிற books on the racks. Very good. Books on the racks are arranged. நீட்டாக இருக்குது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது அடுத்தது கேக்கு பிறகு Arranged. அஞ்சாவது கே ஆறாவது Arranged. neatly நீட்டாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது and the assistant librarian is என்ன செய்யறாரு அப்ப ஈஸுக்கு பிறகு என்ன வரணும் ஈஸுக்கு பிறகு ஒரு ing ஃபார்ம்ல ஒரு verb வரும் ஈஸுக்கு Standing. பிறகு வெரி குட் is checking அல்லது ஸ்டாண்டிங் செக்கிங் வரணும் அல்லது ஸ்டாண்டிங் வரணும் மீன் என்ன வரும் அப்ப ஸ்டாண்டிங் வரும் librarian assistant librarian is standing on a small Ladder. வெரி குட் ஒரு சின்ன ஏணிக்கு மேல அவர் நின்று தீக்கிறார் selecting some books நின்று என்ன செய்யறாரு selecting some books சில புக்ஸ்களை புத்தகங்களை கொண்டிருக்கிறார் தேர்வு செஞ்சு கொண்டிருக்கிறார் the librarian at the front. front table very good the librarian at the front table முன்னுக்கு இருக்கிற டேபிள் இருக்கிற librarian is என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு is Checking. very good இதுக்கு பிறகு இந்த ஈஸுக்கு பிறகு ஒரு ing ஃபார்ம்ல ஒரு verb வரும் is checking some library cards சில Cards. library cards செக் பண்றாரு there is a card on the table there is a என்ன வரும்? Globe. there is a globe on her table அவளோட டேபிள்ல ஒரு globe ஒரு உலக படம் ஒரு உலக கோலம் அல்லது குளோப்னு சொல்ற அந்த இது இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு பிக்சர் ஒன்று மிச்சம் தெளிவாகவே இருக்குது பெட் கர்டைன்ஸ் சொன்னா நாங்க கேட்டின்னு சொல்லுவோமே கர்டைன்ஸ் கப்பர்ட் எப்படி எழுதுறேன்னு பாருங்க CUP கப்பர்ட்னு சொன்னா என்ன கபட் என்ன நாங்க சொல்றோம் அம்ப்ரெல்லா ஃப்ரெண்ட் டேபிள் லேம்ப்னு சொன்னா இது லாம்பு நாங்க சொல்லுவோம் எஸ் அடுத்தது ட்ராவர்ஸ் சொன்னா இது கபர்ட் இந்த கபர்ட் சாரி லாச்சி ட்ராயர்ஸ் நாங்க சொல்றோம் ட்ராவர்ஸ் புக்ஸ் உங்களுக்கு தெரியும் ட்ரவுசர்ஸ் வால் உங்களுக்கு தெரியும் வால்ண்டா இந்த சுவர் yeah I'll give you 2 minutes to do this only 2 minutes please write down this and one of you have to give me the answer by reading இப்ப ரெடி என்றாலும் ஓகே ரெடியானாக்களுக்கு நான் சான்ஸ் தாரேன் உங்களுக்கு சொல்லலாம் if you are ready please put as ready மெசேஜை போடுங்க chat boxல உங்களுக்கு வாசிக்கலாம் அல்லது I'll give you 2 minutes for getting ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தாரேன் This is from 2019 past paper. You might have the past paper with you. I can do this.
Very good, Hafiz. Please go ahead. Read out This the answer. picture shows Chatura's room. His friend Isuru is sitting near him on his bed. There is a table with three drawers in the room, a pile of Drawers, okay. books, Okay. and the Ah. lamp he used to study can also be seen there. The curtains of the window are partly open. In the cupboard, he has hung a shirt and 2 pairs of trousers. There is a cap and a umbrella on the hangers fixed to the wall. There are 2 pairs of shoes on the shoe rack. One is white and other is black. Chatura keeps his room neat and tidy. Very good. Did you arrange the answer? Or already you have them in your past paper? நீங்களா இதை அரேஞ்ச் பண்ணது ஆன்சர்ஸ் அல்லது பாஸ் பேப்பரை பார்த்து செஞ்சீங்களா? இது இந்த இப்போ சார் எக்ஸாம் எழுதி போட்டு வந்தேன். இந்த கேள்வி தான் வந்துச்சு. Wow, great. Superb. இன்ஸ்டிடியூட்ல எக்ஸாம் தேர்ட் டேர்ம் அந்த கேள்வி அப்படி Okay. வந்துச்சு. Okay, excellent, brother. Excellent. May Almighty bless you with the best. And may Almighty bless every one of you with சார் clear results. எஸ்ஏ பார்ட் எப்போ சார் வழங்கப்படுத்தீங்க? Essay part 2 டேயா? பார்ட் 2 டேயும் 1 டேயும்? பார்ட் 1 டே essay நாங்கள் கட்டாயம் விளங்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அது இப்போ நாளைக்கு மீக்குதே, நாளைக்கு அந்த 8 கொஸ்டின் வந்து கொள்ளையிலா போகும் நாளைக்கு. நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் அதை நாங்கள் விளங்கப்படுத்துவோம். பார்ட் 1 இருக்கிற 8வது கொஸ்டின். Right? ஓகே சார். So I'll சரி. give you some sort of ideas how to Okay, write sir. if right எந்த கேள்வி வந்தாலும் எப்படி நாங்க அதுக்கு ஆன்சர் பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். Okay, all right. Any question? நோ சார். Okay, if not, if no any questions, please, I would like to wind up the session, and we'll meet tomorrow at the same time, 7, inshallah. Okay. Right. Okay, sir. Assalamu alaikum. Thank you very much. Brother Akif? எஸ் சார். Akif? Yeah. Right. சொல்லுங்க. You may leave. Right, அப்ப செஷனை முடிச்சு கொள்வோமா? ஓகே. ஓகே, ரைட். நாளைக்கும் அப்போ இதே டைமுக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.